சூரா கஹ்ஃபுடைய 9வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீருடைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கின்றோம். சென்ற பாடத்திலே நாம் 1வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் நாங்கள் சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை நாம் படித்தோம். இன்று 9வது வசனத்திலிருந்து நாம் இந்த சூரா கஹ்ஃபுடைய தஃப்சீரை நாம் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால் சூரா கஹ்ஃபிலே பூமியை அலங்கரித்திருக்கின்றோம் ஒரு சோதனைக்காக என்ற விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது கேட்கின்றான், أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا. الله கேட்கிறான், நபியே, أم حسبت أن أصحاب الكهف குகைவாசிகளுடைய இந்த சம்பவத்தை, வர்ரகீமி அதே போன்று இந்த குகைவாசிகளோடு இணைந்ததுதான் அர்-ரகீம் என்ற சொல். அர்-ரகீம் அர்-ரகீம் என்றால் ஒரு கல்லிலே அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும், அல்லது ரகீம் என்றால் ஒரு மலை அல்லது அந்த குகை இருக்கக்கூடிய கணவாய் என்ற இந்த 3 கருத்துகள் ரகீபுக்கு இருக்கின்றது. ரகீம். அல்லாஹ் கேட்கின்றான், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம் இவைகள் கானூ மின் ஆயாத்தினா அஜபா எங்களுடைய ஆச்சரியமான செய்திகளில் உள்ளது என்று நபியே நீங்கள் நினைத்தீர்களா? அதாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலிருந்து தான் அல்லாஹ் தொடங்குகின்றான். இந்த 9வது வசனத்திலிருந்து தான் அல்லாஹ் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை அல்லாஹ் தொடங்குகின்றான். ஏன் அல்லாஹ் ஆச்சரியமான சம்பவம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா? ஏனென்றால் இது மாத்திரமல்ல ஆச்சரியம். குகைவாசிகளை அல்லாஹ், இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அல்லாஹ் 309 ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லாஹ் எழுப்பினான். இது உலக முடிவு வரை அஜபு தான், ஆச்சரியம்தான். அல்லாஹ் கேட்கின்றான், இது மாத்திரமல்ல ஆச்சரியம். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் வந்துச்சு, இந்த பூமியை அலங்கரித்திருக்கின்றோம், இந்த பூமியை அலங்கரித்திருக்கிறோம். இவ்வளோ அழகான பூமி மண்ணோட மண்ணாகுமா? அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னால, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா வ இன்னா லஜாஇலூன மா அலைஹா. இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் அழித்து ஜுர்ஸா மண்ணோட மண்ணாக ஆக்குவோம். எவ்வளோ ஆச்சரியம்! எவ்வளோ கட்டிடங்கள், எவ்வளோ மனிதர்கள், எவ்வளோ வீடுகள், எவ்வளோ வாகனங்கள், எவ்வளோ ஆச்சரியமானதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? இது கூட மண்ணோட மண்ணாக மாறும் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை, குகைவாசிகளுடைய சம்பவத்தை ஆச்சரியமாக பார்க்காதீங்க. அது மாத்திரமல்ல ஆச்சரியம், பெரியோரு ஆச்சரியம் நடக்க இருக்குது உலகத்தில். என்ன ஆச்சரியம்? கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய இவ்வளோ உலகமும் அழிந்து மண்ணோடு மண்ணாக போகுது. இதை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் சொல்றான். ஆகவே இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசி என்பவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே 20க்கு மேற்பட்ட அஸ்ஹாபுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அஸ்ஹாப் அரபியில் அஸ்ஹாப் என்று வரக்கூடிய அஸ்ஹாப் என்றால் தோழர்கள் என்று அர்த்தம்.
இப்போ குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் நீங்கள் சரியாக நோட்டமிட்டு ஓதும் பொழுது 20க்கு மேற்பட்ட அஸ்ஹாப், உதாரணமாக அஸ்ஹாபுர் ரஸ், ரஸ்ஸுடையவர்கள், ரஸ் என்ற கிணற்றை உடையவர்களுடைய சம்பவம். இரண்டாவதாக அஸ்ஹாபுல் ஐக்கா, ஐக்காவாசிகள். மூன்றாவதாக அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், ஹிஜ்ர் வாசிகள். நான்காவதாக அஸ்ஹாபுல் மைமனா, சுவர்க்கவாதிகள். ஐந்தாவதாக அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது கூட்டத்தார், நரகவாதிகள். அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள். சூரத்துல் புரூஜில் அல்லாஹ். அஸ்ஹாபுல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள். அஸ்ஹாபுன் நார், எட்டாவது நரகவாதிகள். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன? அஸ்ஹாப். அஸ்ஹாப் கொஞ்சம் பேர் இல்லை, இருக்கிறாங்க மிச்சம் பேர். அஸ்ஹாபுல் ஜஹீம், ஜஹீமுடையவர்கள். அதே போலதான் 10ஆவதாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள். இதே போன்று அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை வாசிகள். சனிக்கிழமையில மீன் பிடிக்க போய் குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள். இதே போன்று அஸ்ஹாபுல் ஆராஃப், சூரத்துல் ஆராஃபில் தனிய. இப்போ நீங்கள் ரமலான் வருது, குர்ஆன் ஓதுவீங்க, அஸ்ஹாப் அஸ்ஹாப் அஸ்ஹாப்னு வார இடங்களை மார்க் பண்ணுங்க, உங்களுக்கு விளங்கும். அஸ்ஹாபு மதியன், மதியன் வாசிகள், மதியன் என்ற ஊரை சேர்ந்தவர்கள். அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்ஹாபுகள். அஸ்ஹாபு ஸஃபீனா, கப்பல் வாசிகள். அஸ்ஹாபு ஸஈர், ஸஈர் என்ற நரகவாதிகள். அஸ்ஹாபுல் கர்யா, ஊர்வாசிகள். அஸ்ஹாபுல் குபூர், கபர்ல உள்ளவங்க. அஸ்ஹாபுல் யமீன், வலது கூட்டத்தார். அஸ்ஹாபு ஷிமால், இடது கூட்டத்தார். அஸ்ஹாபுல் ஃபீல், யானை கூட்டத்தார். அஸ்ஹாபு யதுஊனஹு இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். அஸ்ஹாபு ஸிராத்திஸ் ஸவி, நேரான பாதையில் இருப்பவர்கள் என்று 23 அஸ்ஹாபுகளை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி தந்தேன். அப்ப 20க்கு மேற்பட்ட 23 அஸ்ஹாபுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த 23 அஸ்ஹாபுகளில் ஒரு அஸ்ஹாபு தான் யாரு? அஸ்ஹாபுல் கஹ்ஃப். உங்களுக்கு விளங்கும், குர்ஆன் என்பது ஒரு கடல். எதிலும் தொங்கல் காணலாத ஒன்று. நான் குர்ஆனை ஓதி முடிச்சிட்டேன், வாசிச்சு முடிச்சிட்டேன் என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தருக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் والرقيم كانوا من آياتنا عجبا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்கான காரணி என்ன? இமாம் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். நதுர் இப்னு ஹாரிஸ், நதுர் இப்னு ஹாரிஸும் உக்பத் இப்னு அபி முஈத், இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கண்டா மதீனாவுக்கு போகிறாங்க. குறைஷிகள் இந்த 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க, நதுர் பின் ஹாரிஸையும் உக்பத் இப்னு அபி முஈத். நதுர் இப்னு ஹாரிஸ் என்கிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம விரோதியாக இருந்தவர். உக்பத் இப்னு அபி முஈத் யாரண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுல சுஜூதில் இருக்கும் பொழுது நபியுடைய அந்த கழுத்தில் கொடலை போட்டாரே அவர் தான். அல்லாஹ் உக்பத் இப்னு முஈத்துடைய மகளுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தார். உம்மு குல்சூம் அவங்களோட பேர், உம்மு குல்சூம். அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்தார்.
இப்போ உக்பத்துபுனு அபி முஈத் அல்லது உத்பத்துபுனு அபி முஈத்தும் நதுர்புனு ஹாரிஸும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய், ஏனென்றா அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய யகூதிகளிடம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிர்ப்பாக என்ன செய்யலாம் என்ற யகூதிகளுடைய திட்டம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விழுத்தாட்டுறது. அப்போ யகூதிகள் சொல்லி கொடுத்தாங்க, அவரிடத்தில் 3 கேள்விகளை கேளுங்க. அந்த 3 கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னால் அவர் ஒரு நபி, இல்லை என்றால் அவர் நபி அல்ல. முதலாவது கேள்வி, அன்ஃபித்தியத்தின் ذهبوا في الدهر الأول ما كان من أمرهم فإن حديثهم عجب. சில வாலிபர்கள், இந்த பூமியில் சுற்றித் திரிந்த வாலிபர்கள், தங்களுடைய குடும்பங்கள் சொந்த ஊர்களை விட்டும் அவர்கள் போனவர்கள், அவர்களுடைய கதை ஒரு ஆச்சரியமான கதை, இவங்களை பற்றி சொல்லுங்க. முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, وأن رجل طواف قد بلغ مشارق الأرض ومغاربها. பூமியுடைய கிழக்கையும் மேற்கையும் சுத்திய ஒரு மனிதர், பூமியுடைய கிழக்கு மேற்குகளை சுத்தினார், அவர செய்தி என்ன? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, வஸலூஹு அனிர் ரூஹ், ரூஹ பத்தி கேளுங்க. ரூஹ் என்றால் என்ன? இந்த 3 கேள்விக்கும் ஃபஇன் அக்பரக்கும் ஃபஹுவ நபியுன், இந்த 3 கேள்விக்கும் பதில் சொன்னால் அவர் ஒரு நபி. வ இல்லா ஃபஹுவ முத்தகவ்வில், அப்படி இல்லைண்டா அந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லலண்டா அவர் நபி இல்லை. இப்ப நதுரும் உத்பத்துபுனு அபி முஈத்தும் வாராங்க மக்காக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து சொன்னாங்க, கத் ஜினாக்கும் பி ஃபஸ்லின் மா பைனனா வ பைன முஹம்மத். இப்போ நாங்கள் தீர்ப்பொண்டு எடுக்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையா பொய்யா, இந்த 3 கேள்வியை கேட்போம். சரி அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட இந்த 3 கேள்வியையும் கேட்குறாங்க. முதலாவது கேள்வி என்ன? சில வாலிபர்கள் பூமியில் சுற்றி திரிந்தாங்க, அவங்களோட கதை ஆச்சரியமான கதை, அவங்கள பற்றி சொல்லுங்க முதலாவது. இரண்டாவது, ஒரு மனிதன் கிழக்கையும் மேற்கையும் சுத்திய மனிதன், அவருடைய செய்தியை சொல்லுங்க. மூன்றாவது, ரூஹண்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துட்டாங்க. நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. சொல்றாங்க, இவங்க மக்காவுடைய காபிர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்க, என்ன இன்னும் வரலையா உங்களுக்கு செய்தி? 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள், 9 நாள், 10 நாள், 11 நாள், 12 நாள், 13 நாள், 14 நாள், 15 நாள். எவ்வளோ பெரிய ஃபித்னாவாரி! உண்மையில் இருக்கிற எங்களுக்கும் சில சோதனைகள் வரும் என்பதுதான் அடையாளம். உண்மையில் நாங்கள் இருக்கிறோம், இஸ்லாத்தில் உண்மையாக தான் இருக்கிறோம். சோதனை வரும். இப்போ எல்லாம் மதீனாவே நடுங்கி நிற்குது. 15 நாட்களுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. இந்த சம்பவத்தையும்
உலகத்தை சுற்றிய அந்த மனிதனுடைய சம்பவத்தையும் கொண்டு வராங்க. இந்த 2 பேருடைய சம்பவமும் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்குது. 3வது ரூஹ பற்றி கேட்டாங்களே, அதற்கான பதில் சூரத்துல் இஸ்ராவில் இருக்குது. சூரத்துல் இஸ்ராவில் இருக்குது. ஆனால் இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறாங்க, 40 நாட்களுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எத்தனை நாளைக்கு பிறகு? 40 நாட்களுக்கு பிறகுதான் வந்து, இதுக்கு பிறகு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நாளைக்கு செய்வேன் ஒன்றையும் சொல்லாதீங்க என்று அறிவுறுத்தல் செய்துட்டு போனாங்க. அப்படி வந்ததுதான், இறக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. இந்த குகைவாசிகள், ரகீம் வாசிகளுடைய சம்பவம் அந்த பலகையில் எழுதப்பட்டிருந்ததே பெயர்கள், இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃப். இத் அவல் ஃபித்யா, இவங்க யார்? முதலாவது விடயம் ஃபித்யா, ஃபதா ஃபித்யா, அரபுல வாலிபர்கள். யார் இவங்க? வாலிபர்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அப்படித்தான், இத் அவல் ஃபித்யா, வாலிபர்கள் எங்க போனாங்க? இலல் கஹ்ஃப், குகையின் பக்கம் போறாங்க. அப்ப வாலிபர்களை வைத்து நல்லதும் செய்யலாம், வாலிபர்களை வைத்து கெட்டதும். ஒரு நாட்டையும் வாலிபர்களை வைத்து முன்னேற்றலாம், ஒரு நாட்டையும் நாசமாக்கலாம். சமூகத்துடைய முதுகெலும்பு யாரு? வாலிபர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் வாழும் பொழுது, அந்த நாட்டை முன்னேற்றும் பொழுது வாலிபராகத்தான் இருந்தாங்க. قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு வாலிபரை கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய பேர் இப்ராஹிம். நும்ரூதுடைய காலத்தில் அந்த மக்களை சுவர்க்கத்துக்கு அழைத்துட்டு போறதுக்காக தன்னை தியாகம் பண்ணினோம். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலேயும், وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபரை பார்த்து சொன்னார்கள். ஃபதா யார்? யூஷா பின் நூன். அப்போ வாலிபர்கள், வாலிபம் என்பது மிக முக்கியமானது. அப்போ ஃபதாவுடைய பன்மைதான் ஃபித்யா. அல்லாஹ் வாலிபர்களுடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்றார். இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, வாலிபர்கள் குகையின் பக்கம் சென்றார்கள். அப்ப தண்ட ஊர்ல இருந்து குகையை நோக்கி அவங்க போறாங்க. இந்த குகை எங்க இருக்குது, இந்த குகை எப்படி என்றெல்லாம் அல்லாஹ் சொல்ல இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சில விடயங்களை சொல்லாவிட்டால் அதை நாங்கள் தோண்ட தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். தேவையில்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான். இந்த குகை எந்த நாட்டில் இருக்குது, இப்போ சிலர் கண்டுபிடிச்சாங்க இந்த குகை ஜோர்டான்ல இருக்குது அப்படின்ட்டு, இன்னும் சிலர் வேறு நாடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகமானவங்க ஜோர்டான்ல உள்ளது, அம்மான்ல உள்ளதா இந்த குகை அப்படிங்கிறாங்க. ஆனால் குர்ஆன்ல இந்த நாட்டில் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. நாங்கள் வரலாறுகளை வச்சு தான் அறியணுமே தவிர அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்றான், இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃப், குகைக்கு போறாங்க. சரி, குகைக்கு போகும் பொழுது எதை கையில் எடுத்துட்டு போறாங்க? இந்த வாலிபர்கள் எத்தனை பேர்னு பின்னால வரும், எத்தனை பேர் வாலிபர்கள் என்று. எதை எடுத்துட்டு போறாங்க? குகைக்கு போகும் பொழுது நாங்கள் எதை எடுத்துட்டு போவோம்? நாங்கள் ஒரு பிரயாணம் போகிறோம், ஊரை விட்டு போகிறோம், நாட்டை விட்டு போகிறோம், பேக் எடுப்போம், சாமான்கள் எடுப்போம். ஆனால் முதலாவதாக எடுக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுறான். அவங்க எடுத்துட்டு போன முதலாவது சொத்து துவா. எதை எடுத்துட்டு போனாங்க? துவாவை எடுத்துட்டு போனாங்க. என்ன துவாவை எடுத்துட்டு போனாங்க? அல்லாஹ் அந்த துவாவை சொல்லித்தாரான் எங்களுக்கு. என்ன துவா?
ரப்பனா فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. சொல்லுங்க துஆவை. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இந்த துஆவுக்குள்ள நாட்டை விட்டு ஊரை விட்டு விரோதிகளை பயந்து போகக்கூடிய அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தை வைத்திருக்கிறார். அந்தளவு விசேடமான துஆயை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லணும். இந்த துஆவை அந்த குகைவாசிகள் கேட்ட துஆ இது. ரப்பனா ஆத்தினா எங்களுக்கு தெரியும் வேண்ட ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் ஓதி பழக்கம். அப்ப ரப்பனா ஆத்தினாவுக்கு பிறகு என்ன? மில்லதுன்க ரஹ்மா. ரஹ்மாவும் தெரியும், மில்லதுன்க மட்டும் தான் போடும். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா. இது ஒரு துண்டு. இரண்டாவது துண்டு என்ன? வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ஒரு ஆள் நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போக போகிறார், வெளிநாட்டுக்கு போக போகிறார், ஊரை விட்டு போக போகிறார். இவருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? கொண்டு போய் மாசியாக கொடுப்பீங்க. இந்த கொச்சிக்காத்தூள் எடுத்துகிட்டு போங்க. கொச்சிக்காத்தூள் முடிஞ்சிடும், மாசி முடிஞ்சிடும். அல்லது வேற என்ன கொடுக்க போகிறீங்க? அவருக்கு காசு கொடுக்க போகிறீங்க, காசு முடிஞ்சிடும். இந்த துஆவை எழுதி கொடுங்க, இதை ஓதுங்க. அல்லாஹ் உங்களோடு இருப்பார். அல்லாஹ் எங்களோட என்ன செய்வான்? அந்தளவு விசேடமான அதான் அல்லாஹ் ஆச்சரியப்படுத்தினான். இவங்க ஓதின துஆவால தான் அல்லாஹ் முழு கருத்து என்ன இந்த துஆவுடைய? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா. உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா. முதலாவது உண்டு. ரெண்டாவது வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. எங்களுடைய எல்லா வேலையும் அழகான முறையில் செய்ததா. எவ்வளோ சுருக்கமான உள்ளடக்கமான எவ்வளோ விடயங்கள் இருக்கு இந்த துஆவுல. விரோதிகளை விட்டு பாதுகாரு, தூங்குறதுக்கு இடம் தா, சாப்பாடு தா, எங்களை கவனிச்சிக்க. வஹய்யிஅ லனா ரஹ்மா ரஷதா. ரெண்டு விடயம் இருக்கு. முதலாவது என்ன? ரஹ்மத்தை கேட்கிறோம். ரெண்டாவது என்ன கேட்கிறோம்? ரஷதை கேட்கிறோம். அல்லாஹ் இந்த துஆவை, இந்த சூறாவை அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக பாதுகாத்து வாரான். ஏன்? இதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஈமான பாதுகாக்கிறதுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்க நாடுகளை விட்டு போகலாம், ஊர்களை விட்டு வெளியாகலாம். இந்த சமயம் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க, இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க. ஊரை விட்டு, நாட்டை விட்டு, சமூகத்தை விட்டு போகும் பொழுது ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்துள்ள ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, எங்களுக்கு ரஷதாவை தருவாயாக. அவ அல்லாஹ் 309 வருடம் தூங்க வைத்து எழுப்பாட்டினான்டா எவ்வளோ பெருமதியான துஆவாரி. எத்தனை வருடம் தூங்க வச்சான் அல்லாஹ்? 309 ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லாஹ் எழுப்பாட்டினானாக இருந்தா எவ்வளோ பெருமதியான துஆவா இருக்கும். இது சின்ன துஆ இல்லை. இதற்குள்ள முதலாவது ரஹ்மத். முதலாவது அல்லாஹ் ரஹ்மத்தை பற்றி சொல்றான். இந்த ரஹ்மத்து தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரியொரு பாக்கியம். பெரியொரு பாக்கியம் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்தது. இரண்டாவது அல்லாஹ் ரஷதா. ஏனென்றா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மத் ரஷத் இந்த ரெண்டு விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரஹ்மத்தையும் ரஷதாவையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதில் நீங்கள் பார்க்கலாம், சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்
சொன்னதில் وَقُلْ عَسَىٰ أَن يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. நபியே சொல்லுங்க, عَسَىٰ أَن يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்ட முடியும். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்ட நேரம், ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அப்ப ரஷது ருஷ்து, அப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த ரஹ்மத்தையும் ரஷதாவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், எங்கட மரணம் வரையல்ல, எங்கட உலக முடிவு வரைக்கும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். இன்றைக்கு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் மௌத்தா எவ்வளோ காலம்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் மௌத்தாவி மிச்ச காலமா இல்லையா? ஆனால் அவங்களோட துஆவுடைய பரக்கத் இன்று வரைக்கும் அவங்களோட பேர் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அவங்களோட சம்பவம் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அதுக்குத்தான் துஆ. பிரயாணம் போகும் பொழுது, நாட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது, ஊரை விட்டு ஹிஜ்ரத் போகும் பொழுது ஆக முக்கியமாக நாங்கள் கையில் எடுத்துட்டு போக வேண்டிய ஒன்றுதான் துஆ. அதுவும் என்ன துஆ? துஆ கேட்கிற முறை இருக்குது. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. இப்போ நாங்கள் குர்ஆன் ஆயத்தை பார்த்துட்டு சம்பவத்தை பார்ப்போம். இந்த வாலிபர்கள் குகைக்கு போயிட்டாங்க, துஆ ஓதிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த குகைக்கு போனதோடு அவங்கள அந்த குகையில் அல்லாஹ் தூங்க வைத்தான். அல்லாஹ் இப்போ ஏற்பாடு செய்கிறான். என்ன, யார கையில் பாரம் கொடுத்தாங்க? யார் நம்பி போனாங்க? அல்லாஹ். அல்லாஹ் ஈமான படிச்சு தாரான். வேற யாரை நம்பி போகல. அவங்க நம்பி போன யாரை? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி போனாங்க. சூரத்துல் கஹ்ஃபுடைய பாடம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இவங்க குகைக்கு போனதோடு فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا. அவருடைய காதுகளுக்கு நாம் குகையிலே தூக்கத்தை போட்டோம். எதை போட்டோம்? நாங்கள் எங்கே போட்டோம் தூக்கத்தை? فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ, அவர்களுடைய காதுகளுக்கு நாம் தூக்கத்தை போட்டோம். சொல்லே ஒரு ஆச்சரியமா இருக்குது. தூங்குறது கண்ணா காதா? தூங்குறது கண், ஆனால் தூக்கம் வரணும் காதுக்கு தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படிச்சு தந்த மிக முக்கியமான தூக்கம். கண் தூக்கம் இருக்குது. இந்த கண் தூக்கம் சில நேரம் எழும்பிடும் அவசரமா. ஆனால் காதுக்கு தூக்கம் வந்தால் அந்த தூக்கத்துடைய பேர் அடர்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம், நிறைவான தூக்கம். அது அதனால தான் அல்லாஹ் ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகளுக்கு நாம் தூக்கத்தை போட்டோம். ஃபில் கஹ்ஃபி சினீன அததா, அல்லாஹ் சொல்றான் குறிப்பிட்ட ஆண்டுகள். யாராவது வருடங்கள் தூங்குறதா? தூங்குவீங்க 6 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் தான் தூங்குறது. ஆனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பல ஆண்டுகள் தூங்கினாங்க. எத்தனை வருஷம் தூங்கினாங்க? 309 வருடம் சந்திர கணக்குப்படி. எப்படி தூக்கமா இருக்கும்? ஒருத்தர் 24 மணித்தியாலும் தூங்கிட்டு எழுப்பினா எப்படி இருக்கும் அவருக்கு? சிலவங்க கண்ணை வச்சா தூங்கிடுவாங்க, தஃப்சீர் நடக்கவோலே தூங்கிடுவாங்க, பாடு நடக்கவோலே, பயான் நடக்க, ஜும்மா அரவாசி பேர் தூக்கம். தூக்கம் அல்லாஹ்வுடைய நிஅமத். தூக்கம் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்து தான் தூக்கமும். ஆனால் தூக்கம் வாழ்வு ஃபுல்லாக தூங்கிடப்படாது. தூக்கம் மௌத்துடைய சகோதரன். தூக்கத்தை தாரது யார்? தூக்கத்தை தாரது அல்லாஹ். வேறு யாரும் தூக்கத்தை தரையலாது. தூக்கம் என்பது அல்லாஹுவால் தரப்பட்ட நிஅமத்தே தவிர டாக்டரால் தரப்பட்ட உண்டல்.
ஏன் தூக்கத்தை பற்றி குர்ஆனுக்கு பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தூக்கத்தை தாரதா இருந்தால் தூக்கத்தை பற்றி சொல்லியிருக்கணுமா இல்லையா குர்ஆன்ல? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சூரத்து ஜுமர் 42வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். சூரா ஜுமர் 42வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்கள் எல்லாரையும் மௌத்தாக்குறது அல்லாஹ் தான். உங்கள் எல்லாரையும் மரணிக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளேலா. சரி, நீங்க தூங்கின மாதிரி அப்படி அல்லாஹ் மரணத்தை தார. யார் தாரா? அல்லாஹ் தான் தாரார். சூரத்துல் அன்ஆம் 60வது ஆயத்தில் وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار. இரவையில் உங்களை தூங்க வைக்கிற யார்? அல்லாஹ் தான். வேற யார் தூங்க வைக்கிறது இல்லை. இரவையில் உங்களை தூங்க வைக்கிறது அல்லாஹ் தான். அதனால தான் தூக்கம் மரணத்துடைய சகோதரர். அன்னௌம் அகுல் மவுத். தூக்கம் யார்? மரணத்துடைய சகோதரன் தான் தூக்கம். தூக்கத்தில் அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கின்றார். சொர்க்கத்தில் தூங்குறதா? சொர்க்கத்தில் தூங்குற இல்லை யாரும். ஏன்? சொர்க்கத்தில் மவுத் இல்லையே. நபி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தாரகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸ், கீல யா ரசூலல்லாஹ் அயனாமு அஹ்லுல் ஜன்ன, சொர்க்கவாதிகள் தூங்குவாங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்கல்ல, அன்னௌமு அகுல் மௌத் லா மௌத ஃபியா. என்ன தூக்கம் மௌத்துடைய சகோதரன். அங்க மௌத் இல்லையே. அங்க என்ன இல்லை? மௌத் இல்லை சொர்க்கத்தை. அதால சொர்க்கத்தில் அப்ப என்ன இன்பம்? தூக்கம் வராததும் ஒரு இன்பம் சொர்க்கத்தில். தூக்கம் என்பது ஒரு அமைதி தான். அல்லாஹ் தூக்கத்தை தரலண்டா நாங்க முடிஞ்சு. சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியின் பொழுது மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சகீனாவை இறக்கினான். உஹதுடைய யுத்தத்தில் அவ்வளோ யுத்தம் நடக்குது, அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்துட்டார். ஏன்? அமைதி. சூரா ஆல இம்ரான் 154வது ஆயத்தில், சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பாதில் கம்மி அமனதன் நுஆஸா. அப்படியே ஒட்டகத்தில் இருந்த மாதிரி தூங்குறாங்க. ஒட்டகத்தில் இருந்த மாதிரி தூங்குறாங்க சஹாபா. எப்படி இருக்கும்? விரோதிகளை வச்சு தூங்குறதா? தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறது அமைதி. உலகத்தில் தூங்காத ஒரே ஒருவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் இல்லை பெரிய தூக்கம். ஆயத்து குர்சியில் ஓதுறோமே, சினாண்ட என்ன? சினாண்ட சின்ன தூக்கம், தூங்கி தூங்கி எழும்புறது. வலா நௌம், கையை வச்சு தூங்குறது. அல்லாஹ்க்கு இது ரெண்டும் இல்லை. தூங்காத ஒருவன் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு மில்லியன் கணக்கான மக்கள் தூங்குறதே டேப்லெட்ஸால தான். பாருங்க, தரவுகள் எடுத்து பாருங்க. டேப்லெட் இல்லைண்டா பலருக்கு தூக்கம் இல்லை. சில நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாட்டுடைய தகவல் படி 20 மில்லியன் மக்கள் இப்போ உலகத்தில் தூங்குறாங்க டேப்லெட்ஸால தான். தூக்கம் போகுது இல்லை, டேப்லெட்டை போட்டால் தான் தூக்கம் போகும். தூக்கம் இயற்கையில் வருவது அல்லாஹுடைய நிஅமத். அதனால தான் இந்த தூக்கத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எதுக்கு சம்பந்தம் இருக்குது? ஏன் அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய 11வது ஆயத்திலே ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், காதுகளுக்கு தூக்கத்தை போட்டோம் அல்லாஹ் சொல்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சத்தங்கள் வராம காதுகளை பாதுகாத்தோம்.
இந்த குகைவாசிகள் 7 பேர் வைங்கிறன், 7 8 6 7 பேர் அந்த குகைக்கு போனதோட அல்லாஹ் தூக்கத்தை போட்டான். வெளியில் உள்ள எந்த சத்தமும் அவங்களோட காதுகளுக்கு போய் சேரல. ஏன்? சத்தம் கேட்டா தூக்கம் குலைஞ்சிரும். சத்தம் கேட்டா என்ன செஞ்சிரும்? ரெண்டாவது, நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, கண் திறந்திருக்கும் ஆனா தூக்கம். பார்த்திருக்கீங்களா? பாருங்க, சிலரை பாருங்க, கண் திறந்திருக்குமான தூக்கம். இப்போ மவுத்தான மையத்துகள் இருக்குதானே, மையத்துகளுடைய மரணித்தவர்களுடைய கண்ணை நீங்க மூடலன்னா கண் திறந்து தான் ஆல்மவுட்ஸ். உயிர் பிரிஞ்சதோட உயிர் எதால வெளிவருது? வாயால. உயிர் வாயால வெளிவந்து மேலே போகும் பொழுது கண் அதை பார்த்துட்டு இருக்கு. உடனே என்ன செய்வாங்க? உயிர் பிரிஞ்சதோட கண்ணை மூடுவாங்க. துவா ஓதி ஓதி என்ன செய்வாங்க? கண்ணை மூடுவாங்க. அப்ப கண்ணை மூடலன்னு வைங்க, ஒரு ஜனாசாவுடைய கண் திறந்துருந்துடும் அப்படி. அப்ப கண் திறந்திருக்குதுன்றதால உயிர் இருக்குதுன்னு அர்த்தமா? அப்ப கண்ணை திறந்துடும் தூங்கலாம். எவ்வளவு மிருகங்கள் முதல்ல எப்படி தூங்குறது? முதல்ல தூங்குறதே கண்ணை திறந்துடுத. எத்தனையோ மிருகங்கள் கண்ணை திறந்து தான் தூங்குறது. ஆக தூக்கத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கு. தூக்கத்துக்கும். அதனால தான் ஜப்பான்ல உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல இரவையில் ஃப்ளைட் போக இயலாது. ஏர்போர்ட்டை மூடுவாங்க இரவையில். சில நாடுகளில் இரவில் ஏர்போர்ட், என்ன ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. ஃப்ளைட் ஏற ஏற சத்தம் தானே, சத்தம்தான். ஆனால் சிலர் பழகிட்டாங்க, சத்தம் கேட்ட தான் தூங்குவோம், அவங்களுக்கு பழகிட்டாங்க. ஆனால் அதிகமானவங்களுக்கு தூக்கம் காதோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது, தூக்கத்துக்கும் கொட்டாவிக்கும் சம்பந்தம் இருக்கு. தூக்கத்துக்கும் கொட்டாவி இருக்குது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் இதாஸ் வ யக்ரஹு தஸாஉப். கொட்டாவி அல்லாஹ் வெறுக்கின்றான். கொட்டாவி அல்லாஹ் என்ன செய்றான்? ஃபஇன்னஹு மினஷ் ஷைத்தான். சொன்னாங்க கொட்டாவி யாரிடமிருந்து வருதா? ஷைத்தானிடமிருந்து வருது. இதா தஸாஅப லஹிக ஷைத்தானு மின். நீங்க கொட்டாவி விட்டா, அதான் கொட்டாவியை கையால் அடக்க சொன்னாங்க நபி. ஷைத்தான் சிரிக்கிறானா? ஷைத்தான் என்ன செய்கிறான்? சிரிக்கின்றான். அவ காதுக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, கொட்டாவிக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, தூக்கத்துக்கும் கனவுக்கும் சம்பந்தம் இருக்கு. மூன்றாவது, தூக்கத்துக்கும் அதான எதில கண்டது? அதான் கனவுல கண்டது தானே. மதீனாவுக்கு சஹாபாக்கள் போன நேரம் எப்படி தொழுகைக்கு மக்கள் அழைக்கிறது? ரபான் அடிப்போமா, நெருப்பு மூட்டுவோமா, குழல்ல ஊதுவோமா? கருத்து வேறுபாடு. அப்துபுனு ஸைதுபுனு அப்து ரப்பி என்ற சஹாபி தான் கனவுல கண்டாங்க இந்த அதான் சொல்ற முறை. இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் கனவுல கண்டதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அதற்கு பிறகுதான் இந்த அதான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொன்னாங்க. அப்ப தூக்கம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. தூக்கத்தோட பல விடயங்கள் அமைந்திருக்குது. தூக்கம் காதோட சம்பந்தப்பட்டது, தூக்கத்தும் கொட்டாவிக்கும் சம்பந்தம் இருக்குது, தூக்கமும் கனவும் சம்பந்தம் இருக்குது. அதால தான் ஹதீதுகள்ல தூங்குற அறை, தூங்குறதுக்கு முன்னால ஒழுக்கம், தூக்கத்துடைய துவா, 3 விடயம் இருக்கு. முதலாவது விடயம், தூக்கத்துக்கு முன்னால திப்புன் நபவி என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திய முறை என்ன, எப்படி தூங்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்லிக் பாபக், தூங்க முந்தி கதவெல்லாம் மூடிடும். வதுக்குர் இஸ்மல்லாஹ், திக்ர் செய்யணும் தூங்க முந்தி, சும்மா தூங்கப்படாது. فإن الشيطان لا يفتح بابا مغلقا, மூடப்பட்ட கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். இது முதலாவது ஒழுக்கம். தூங்க முந்தி எப்படி ஊடு இருக்கணும்.
இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்ஃபி மிஸ்பாஹகி, விளக்குகள் எல்லாத்தையும் அணைச்சிரும் தூங்கும் பொழுது. அந்த காலத்தில் விளக்கு தானே இருந்துச்சு. அப்போ நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் தூங்கும் போது. ஏன் விளக்குகளை போட்டு தூங்கக்கூடாது. இரண்டாவது ஒழுக்கம். மூன்றாவது ஒழுக்கம், இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி ஃபல்யன்ஃபுர் ஃபிராஷஹு பிதாஹில் இஸாரிஹி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்க முந்தி விரிப்பை க்ளீன் பண்ணோம், பெட்டை க்ளீன் பண்ணோம். ஏன்னா அதுக்குள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. பூச்சி, புழுக்கள், பாம்பு, நட்டுவக்காளி, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நான்காவது, நஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயனாம ரஜுலு அலா சத்ஹின் லைஸ பிமஹ்ஜூரின் அலை, மேல கூற போடப்படாத ஒரு தட்டில் தூங்குவதை தடுத்தார்கள். மேல ஏதாவது மறைவு இருக்கணும் நீங்க தூங்குற இடத்துல. நீங்க மொட்டை மாடல போய் தூங்குறீங்க, மேல ஒன்றும் இல்லை, நபி அவங்க தடுத்தாங்க, இப்படி தூங்காதீங்க. இந்த ஹதீஸ் ஜாமிஉ ஸகீர் 6847வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தூங்குறதுக்கு முன்னால உங்களோட அறை, உங்களோட வீடு எவ்வாறு இருக்கும். இப்ப தூங்க முந்தி எங்களை எப்படி தயாரித்துக் கொள்ளும். இரண்டாவது விடயம் திபுன் நபவி. தூங்க முந்தி உள்ள தர்த்தீப் என்ன தெரியுமா? முதலாவது விடயம், தூங்க முன்னால நாங்க வுது எடுத்துக்கொள்ளும். தூங்க முன்னால் என்ன செய்யணும்? வுது எடுத்துக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்க முன்னால வுது எடுத்துக்கொண்டு யார் இந்த துவாவை ஓதுவாரோ, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை ஓதுவாரோ, அந்த துவாவை ஓதி அவர் மரணித்தால் அவர் ஃபித்ராவிலே மரணித்து விட்டார், இஸ்லாத்துல மௌத் ஆயிட்டார். எப்படி துவா சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொல்லுங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வஃவல்து அம்ரி இலைக்க وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ لا ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வுது எடுத்து இந்த துஆவை ஓதிட்டு தூங்கி நீங்க மௌத் ஆயிட்டீங்க, நீங்க ஃபித்ராவுல மௌத் ஆயிட்டீங்க. ஃபித்ராண்டா என்ன? சதகத்துல் ஃபித்ராவா, ஜகாத்துல் ஃபித்ரா இல்ல, இஸ்லாத்துல மௌத் ஆயிட்டீங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். தூங்க போகல ஓதுறீங்க. வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், எனது முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். வஃவல்து அம்ரி இலைக், என்னுடைய விடயங்கள் எல்லாம் உன் பக்கம் பரம் சாட்டி விட்டேன். வஅல்ஜஅது ظஹரி இலைக், என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக், விரும்பியோ விரும்பாமலோ, லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், எனக்கு ஒதுங்கும் தளமோ பாதுகாவல் தரக்கூடிய இடமோ ஒன்னை தவிர எனக்கு வேறு இடம் இல்லையா அல்லாஹ். ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த், நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பியிருக்கிறேன், நீ அனுப்பிய ரசூலை நான் நம்பியிருக்கிறேன், நபியை நம்பியிருக்கின்றேன், நீ அனுப்பிய நபியை நம்பியிருக்கின்றேன். இது முதல் ஒழுக்கம். தூக்கத்துக்கு முன்னால வுது எடுக்கணும். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையில் ஏதாவது இருந்தால் கழுவிடணும். கையில் சாப்பிட்ட மிச்சங்கள், சொச்சங்கள், கையில் இருக்கிற நஜீஸ்கள், கையை கழுவிட்டு தான் தூங்கும், அது வுதுவில் சேரும். சொன்னாங்க, மன்னாம வஃபி யதிஹி, யாராவது ஒருவர் கையில் ஏதாவது இருக்கும்போது தூங்கி ஏதாவது ஏற்பட்டால், ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, தன்னை தவிர வேறு யாரை அவர் பழிக்க வேண்டாம். மூன்றாவது,
தூங்க முன்னால் மிஸ்வாக் செய்யும். நாங்கள் ப்ரஷ் பண்ணுவோம் தூங்க முன்னால் மிஸ்வாயே. இரவு பல்லுகள் எல்லாம் புழுக்கள் எல்லாம் வெளி வரலாம் பட்குள்ள இருந்து. பல்ல மூக்க கிளீன் பண்ணிட்டு தான் தூங்கும். 3வது. 4வது பெரிய ஒரு சுன்னத்து தான், தூங்க முன்னால தான் கண்ணுக்கு இஸ்மித் சுருமா போடும். கண்ணுக்கு சுருமா போடுறது எப்ப? காலையில் மக்களுக்கு காட்டுறதுக்கா இரவையிலையா? இன்றைக்கு சுருமா போடுற சுன்னத் கண்ணுக்கு வெளியே தான் போடுற. எல்லாரும் சுருமா எங்கே போடுற? கண்ணுக்கு வெளியே தான் சுருமா போடுவாங்க. சுருமா போடுற கண்ணுள்ளு, கண் அப்படியே எடுத்து உள்ளு போடணும். ஏன் தெரியுமா? அந்த கண்ணுள்ளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஊத்தைகளையும் சுருமா வெளியே எடுத்துரும். இரவையில் நீங்கள் சுருமாவை போட்டுட்டு தூங்கினீங்களாக இருந்தா காலையில் அந்த ஊத்தை எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். அதிலும் ஆக சிறந்த சுருமாவுடைய பேர் என்ன? இஸ்மித். என்ன பேரு? சுருமா கொண்டு வாங்க. இஸ்மித் கர்நாடிக்கு மேல் அடிக்க காட்டுவோம். இஸ்மித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த சுருமாவுடைய பேர் இஸ்மித். பேர் எழுதி கேளுங்க. மதீனால இருக்கு. விலை கூட 50 ரியால், 60 ரியால், 100 ரியால் வரும் இஸ்மித். ஏனென்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பில் இஸ்மித். இஸ்மிதை கடைபிடிங்க. இப்படி போத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இஸ்மித் நடிக்கிறே இது குஹுல் இஸ்மித்னு போட்டிருப்பாங்க. இதில் இஸ்மித் அஸ்ஃபஹானி என்று போட்டிருப்பாங்க. இப்படி போத்தல்ல தான் இருக்கும். இது மாதிரி வாங்கி இரவையில் தூங்கும் பொழுது இங்கால உண்டு அல்லது 3 போடுங்க. சுருமா தூங்கும் பொழுது தான் போடும். சுன்னத் சொன்னாங்க, தூங்கும் பொழுது சுருமா போடுங்க. ஃபஇன்னஹு யஜ்லுல் பஸர். அது உங்களோட பார்வையை கிளீன் பண்ணும். முதலாவது. 2வது என்ன செய்யும் என்றால், அது வயம்புத்து ஷார், முடிய முளைக்க வைக்கும். முசஃபாத்துல்லில் பஸர் முத்ஹிபுல்லில் கதா. பாருங்க, காலையில் கண் ஓரங்களில் அப்படியே கண்ணுடைய ஊத்தையெல்லாம் வந்துடும். கண்ணை கிளீன் பண்ணணுமா? தூங்கும் பொழுது இஸ்மிதை போடுங்க, கண் கிளீன் ஆகும். இது தூங்க முன்னால உள்ள ஒழுக்கங்கள். அதற்கு பிறகு என்ன செய்வீங்க? இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களோட விரிப்பில் உட்காருவீங்க. விரிப்பில் உட்கார்ந்து ஆயத்துல் குர்சி ஓதுவீங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அப்படி ஓதுவீங்க. ஆயத்துல் குர்சி ஓதிட்டு என்ன ஓதுவீங்க? அதுக்கு அப்புறம் 2 கையும் எடுப்பீங்க. 2 கையையும் எடுத்து ஊதுவீங்க. கையில் என்ன செய்வீங்க? ஊதுவீங்க. ஊதி விட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த 3 சூறாவை மோதி உங்களோட தலை, உங்களோட முகம், உங்களோட உடம்பு, உடம்புடைய முன்பகுதி, பின்பகுதி எல்லா இடத்துக்கும் தடவி. எல்லா இடத்துக்கும் என்ன செய்வீங்க? ஊதி போட்டு ஓதுறதா, ஓதி போட்டு ஊதுறதா, எப்படியாவது செய்யுங்க. 2க்கும் ஹதீஸ் இருக்கு. ஆனால் புகாரியுடைய ஹதீஸ் ஊதிவிட்டு ஓதுதல். அதில் கருத்து வேறுபாடு பட தேவையில்லை.
ஊதிவிட்டு ஓதுதல் அல்லது ஓதிவிட்டு இந்த 3 சூறாவையும் ஓதிட்டு ஊதுங்க. ஆனால் பிரச்சனை எவ்வளத்தை தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க பித்தட்டில் எல்லாம் குர்ஆன் ஆயத்தை தடவப்படாது, அப்படி எல்லாம் ஹதீஸில் தடை வந்தில்லை. பித்தட்டு முன்பகுதி என்றெல்லாம் வரல, மர்மஸ்தானத்து தடவப்படாது. உடம்புல தடவுங்க, தடவினாங்க. அப்போ முழு உடம்புலையும் இந்த 3 சூறா ஓதி என்ன செய்யணும்? தடவணும். சரி, 3வது தஸ்பீ செய்யும் 33 தடவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் வேலை ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஏன் ஃபாத்திமா வந்தாங்க? இப்படி தான் ஃபாத்திமாவுக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டே போனாங்க. என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பச்சை குப்பா இருக்குதே மதீனாவில், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போகிற ஓடை. அதுக்கு அடுத்த வீடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டை தட்டினாங்க. அங்கே பார்த்தா அல் ரலியல்லாஹு அன்ஹாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் விரிப்பில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அல் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. அல் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் பாதத்துடைய குளிர் என் நெஞ்சில பட்டது சொல்லி கொடுத்தாங்க. ஏன் வந்தீங்க மகளே என்று கேட்ட நேரம், யா ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட வேலை ஆட்கள் வந்தாங்க, எனக்கு வேலை கூட. அல் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் ஃபாத்திமாவை அனுப்பி வச்சேன், ஒரு ஹாதிமை வேலையாளை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. மகளே, வேலை ஆட்களை விட ஒரு சிறந்த ஒன்று உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லிட்டு, ஏன்னா மகளுக்கு தானே நல்லதை படித்து கொடுத்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, தூங்குறதுக்காக விரிப்புக்கு வந்தா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தரம் தஸ்பீ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தரம் அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 33 தரம் சொல்லுங்க. அல்லாஹ் உங்களோட எல்லா வேலைகளை வேலைக்காரனோட சிறந்தது என்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை மாணவர்களுக்கு படித்து கொடுக்கிறார். அப்போ மாணவர்கள் கேட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து ஓதி வாரீங்களா இந்த திக்ர? ஓம் சொன்னாங்க, ஆம் தொடர்ந்து ஓதி வாரோம். அப்போ கேட்டார் மாணவர், சிஃபீனுடைய யுத்த இரவுல என்ன செஞ்சீங்க? எப்படி கேள்வி? ஏன்னா அல் ரலியல்லாஹு யுத்த காலத்தில் இருந்தாங்க, ஓதி இருக்க மாட்டாங்களே. சொன்னாங்க, அந்த இரவிலும் நான் இதை ஓதினேன், அந்த இரவிலும் இந்த தஸ்பீஹ் என்ன செஞ்சேன் நான் ஓதினேன். அந்த அளவு முக்கியமான தஸ்பீஹ் இது. அப்போ தூங்கும் பொழுது ஒரு இபாதத், தூக்கம் ஒரு இபாதத் தானே. தஸ்பீ செஞ்சிட்டீங்க. தஸ்பீ செஞ்சதுக்கு பிறகு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? தூங்கும் பொழுது ஓதுற துவா ஓதுவீங்க. தூங்கும் பொழுது ஓதுறதுக்கான 2 துவாக்கள் இருக்கு. முதலாவது சொல்லுங்க, பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால தான் நான் தூங்குறேன், உன்னுடைய பெயரால தான் நான் எழும்புறேன். இது ஒரு துவா. இரண்டாவது துவா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா وإن أرسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين. இந்த துஆவுடைய டியூட் அனுப்புறேன் நான், எடுத்து உங்களோட பெட்ரூமில் ஒட்டி வச்சு ஓதுங்க. அதாவது பிஸ்மிக ரப்பி, ரப்பே உன்னுடைய பேரால், வலஅது ஜம்பி என்றது முதுகை வைத்து விட்டேன், விலா எலும்புகளை வைத்து விட்டேன் தூங்குவதற்கு. வபிக அர்ஃபஉஹு, உன்னுடைய பேரால் தான் நான் எழும்பணும். இன் அம்சக்த நஃப்ஸி, ரப்பே நான் தூங்கி எழும்ப கிடைக்கலண்டா. எப்படி துவா? தூங்கி நான் தூக்கத்தில் என்ற உயிரை நீ எடுத்துட்டா என்றா, ஃபர்ஹம்ஹா என் மீது இறக்கப்பட்டு. ஏன்னா தூங்கி மிச்சமே எழும்பல்ல தானே.
அதிகமானவங்களுடைய சம்பவங்கள், இவ தூங்கினார் எழும்பல் பெய்த்து உயிர். அப்போ தூங்கும் பொழுதே துவா கேட்டுறோம், யா அல்லாஹ் தூங்கி என்னால் எழும்ப கிடைக்கல, நீ உயிரை திரும்ப தரல, ஃபர்ஹம்ஹா என் மீது இறக்கப்படு, வ இன் அர்சல்தஹா தந்துட்டாய் திரும்ப, யா அல்லாஹ் என்னை பாதுகார், சாலிஹான நல்லடியார்களை பாதுகாத்தது போல என்னை பாதுகார். தூக்கத்துடைய 2 துவா. சரி, இப்போ தூக்கம் போகுது இல்லை, சிலவங்களுக்கு நோய் இருக்குது, தூக்கம், அதுக்கு 2 துவா இருக்குது. தூக்கம் போவாட்டி என்ன 2 துவா ஓதுறது. டேப்லெட் போட்டு தான் தூங்குறீங்க, இப்போ கொஞ்சம் டேப்லெட்டை விட்டு இந்த துவா ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்பி ஓதுங்க, தூக்கம் வரும். முதலாவது துவா ஓதுங்க, அல்லாஹும்ம கினி, அல்லாஹும்ம கினி, என்ன பாருங்க, என்ன வாயை பாருங்க, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅசு இபாதக. சின்ன துவா தான். யா அல்லாஹ் உனது அடியார்களை எழுப்பாட்டும் நாளையில் உன்னுடைய அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. இது தூக்கம் வாரத்துக்கு ஒரு துவா. அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅசு இபாதக. அடுத்த துவா பெரிய துவா, சொல்லுங்க, அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வஹதாத்தில் உயூன் வஹதாத்தில் உயூன் وأنت حي قيوم لا تأخذك سنة ولا نوم أهدئ ليلي وأنم عيني. அல்லாஹ்ட்ட சொல்ல, யா அல்லாஹ் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டன, அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வஹதாத்தில் உயூன், கண்கள் எல்லாம் தூங்கி விட்டன, ஆனா நீ மட்டும் தூங்காம இருக்கிறாய் யா அல்லாஹ். வ அன்த ஹய்யுன் கய்யூம், ஏனென்றா லா தஅخذுக சினத்துன் வலா நௌம், உனக்கு சின்ன தூக்கம் இல்லையா அல்லாஹ், பெரிய தூக்கம் இல்லையா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், அஸ்மாஉல் ஹுஸ்னா, யா ஹய்யு யா கய்யூம், என்ற இரவு அமைதியாக்கியா அல்லாஹ், என்ற கண்ணுக்கு தூக்கத்தை தாயா அல்லாஹ். இந்த 2 துவாவும் எப்போ தூக்கம் வராட்டி ஓதுற துவா. இன்னொரு பிரச்சனை இருக்குது, தூக்கத்தில் அமுக்கு ஷைத்தான் பிடிக்கிறோம் பாங்க. தூக்கத்தில் உங்களை அமுக்கிற மாதிரி இருக்குது, பிள்ளை கத்துது. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த துவா இருக்குது. இதை ஓதுறீங்களா? டயர்டா? ஓதுங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹ். ஏண்டா எத்தனை பேருக்கு தேவை, இதெல்லாம் பாடமாக்கி எடுத்துக்கொள்ளுவாங்க, எழுதி எடுத்துக்கொள்ளுவாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹ் அத்தாம்மாத்தி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீனி வ ஐயஹ்துரூன். சொல் பாருங்க, அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடணும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் துவா தெரியாதானே, சில ஹதீஸ்களில் வந்திருக்குது, இந்த துவாவை எழுதி அப்படியே தோளில் போட்டுருவாங்களாம் சஹாபாக்கள். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நாங்கள் ஓதி விடணும், பழக்கணும். ஓத தெரிஞ்சா போட தேவையில்லை. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹுடைய அனைத்து களிமாக்களை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் கதபிஹி, அல்லாஹுடைய கோபத்திலிருந்து, வ இகாபிஹி, அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து, வ ஷர்ரி இபாதிஹி, கெட்ட அல்லாஹுடைய படைப்புகளிடமிருந்து, வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய ஊடுருவல். இந்த இரவையில் வரும்போது ஷைத்தான் வந்துருவான் எங்கள்கிட்ட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் உடம்புல வந்து யபீத்து அலா ஹைஷூமிஹி, எங்க தங்குறான், மூக்கு துவாரத்தில் தங்குறான். வ ஐயஹ்துரூன், ஷைத்தான் சமூகம் கொடுப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். எத்தனை துவா, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு தூக்கத்துடைய துவாக்கள். தூக்கம் வராட்டி, தூக்கத்துடைய குழப்பம், அவ அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, வலது கன்னத்தில் கையை வச்சு அப்படியே தூங்கிடுவீங்க. தஹஜ்ஜத்துடைய நீயத்தில் தூங்குவீங்க. தஹஜ்ஜத்துடைய நீயத்தில் என்ன செய்வீங்க,
நல்ல கனவு கிடைச்சிச்சு உங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை ஷுக்ர் பண்ணுவீங்க. கெட்ட கனவு கண்டீங்கன்னு செய்வீங்க, எழும்பி இடது பக்கம் துப்புவீங்க, அல்ல துப்புறதை போல சைக்கிள் செய்வீங்க. என்ன கெட்ட கனவு பொல்லாதது. கனவுகளை பற்றி வேறு இடத்துல பார்ப்போம். சரி, தஹஜ்ஜத் உங்களுக்கு விழிப்பு வந்துச்சு, விழிப்பு வந்தோட என்ன ஓதுவீங்க? எழுப்பாட்டினவன் யார் உங்களை? அல்லாஹ். அந்த அல்லாஹ் என்ன செய்வீங்க? புகழுவீங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஓதுங்க. அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களுடைய தூக்கத்துக்கு பிறகு எழுப்பாட்டி அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் உன் பக்கம்தான் ஒரு நாள் எழும்ப இருக்கின்றோம். இந்த இவ்வளோ துவாக்களும் தூக்கத்துடைய துவாக்கள். இவ்வளோ துவாக்களும் என்ன? தூக்கத்துடைய துவாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் எந்தளவு அழகானது என்றதை பாருங்க. இந்த தூக்கத்தில் 3 வகையான தூக்கம் இருக்குது. 3 வகையான தூக்கம் இருக்குது. இரவுடைய தூக்கம் வேற, இரவுடைய தூக்கம் ஒன்று இருக்குது. 2வது தூக்கம் ஹுமுக், மடையனாகிற தூக்கம் ஒன்று. ஹுமுக் எப்போ மடையினரா தூக்கம் தெரியுமா? நௌமத்துல் அசர், அசருக்கு பிறகு தூங்குறது. சில அறிஞர்களுடைய கருத்துப்படி 40 நாள் தொடர்ந்து அசருக்கு பிறகு தூங்கினால் பைத்தியத்துடைய ஒரு வகை வந்துடும் தலைக்கு. அசருக்கு பிறகு தூங்கப்படாது, தூங்க விடவும் கூடாது யாரை. இது நௌமத்துல் அசர். 2வது ஹுருக், தூக்கத்துடைய 2வது ஹுருக். உங்களுடைய எல்லாமே நாசமாகிற தூக்கம். எப்போ தூக்கம்? காலையில் தூங்குற தூக்கம். ஏண்டா சம்பாதிக்க போகாமல் தூங்குறது. காலையில் தூங்கப்படாது. ஹுலுக் அடுத்தது 3வது நல்ல தூக்கம். நல்ல தூக்கத்துக்கு பேர் கைலூலா. என்ன தூக்கம்? அப்போ 3 வகையான தூக்கம். பகல் தூக்கத்துக்கு பேர், இரவுல தூங்கத்தான் வரும் கட்டாயம். பகல் தூக்கத்துக்கு 3 பேர் இருக்குது. முதலாவது ஹுமுக், ஹுமுக்கண்டா மடேனாகிற, எப்போ? அசரு புற தூங்கினா. 2வது ஹுருக், ஹுருக்கண்டா காலையில் தூங்குறது. காலையில் தூங்கினா சம்பாதிக்க போயிடாது, எல்லாமே நாசமாயிரும். 3வது ஹுலுக், நல்ல தூக்கம், கைலூலா. உலகத்தில் பல நாடுகளில் பாடசாலையில் கூட கைலூலா தூங்க வைக்கிறாங்க. எப்படி கைலூலாண்டா? உதாரணமாக 12 மணிலேருந்து 1 மணி வரை, அல்லது 1 மணிலேருந்து 2 மணி வரை ஒரு அரை மணித்தியாலம் தூங்கினா ஞானம் உதிக்கும். கைலூலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த தூக்கங்களை எங்கள் நசீபாக்குவானாக. என்று அல்லாஹ் குர்ஆன்ல அஸ்ஹாபுல் ஜன்னதி யௌமஇதின் கைரும் முஸ்தகர்ரன் வ அஹ்ஸனு மகீலா. நபி அவங்க சொன்னா கைலூலா தூங்குங்க. கைலூலா கீலு ஃபஇன்ன ஷைத்தான லா யகீலு. ஷைத்தான் கைலூலா தூங்குறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஈனு அலா கியாமில் லைல் பிகைலூலத்தின் நஹார் சொன்னாங்க. பகல்ல கைலூலா தூங்கி இரவுக்கு உதவி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அளவு தூக்கத்தை பற்றி இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகள் 309 ஆண்டுகள் தூங்கிய விடயத்தை அல்லாஹ் சொல்றான். فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا. தூக்கத்தை நாம் அவர்களுடைய காதுகளுக்கு போட்டோம். 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். ஆகவே இன்றைய பாடம் நீண்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகளை பற்றி எங்களை தெளிவுபடுத்துகிறான். இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்ன? அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹஃப், குகைவாசிகள் 23 அஸ்ஹாபுகளை பற்றி பார்த்தோம். ரகீம், அவருடைய பேர் எழுதப்பட்ட பலகை அல்லது கல்வெட்டுகள். கானூ மின் ஆயாத்தினா அஜபா, ஆச்சரியமான செய்தி. ஏன் இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் அல்லாஹ் சொல்லணும் என்ற விடயத்தை பார்த்தோம். இவர்கள் வாலிபர்கள் போகும் பொழுது எடுத்து சென்ற கட்டுச்சாதனம் துஆ. என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரஹ்மத், ரஷத் இரண்டையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் பிரயாணத்தை வெற்றியாக மாற்றினான். பின்னால் உள்ள படைப்பினங்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் குகைகளில் அவர்களுக்கு காதுகளுக்கு தூக்கத்தை போட்டான்.
தூக்கத்துடைய விடயங்களை பார்த்தோம், தூக்கத்துடைய ஒழுக்கங்களை பார்த்தோம், தூக்கத்துடைய துவாக்களை பார்த்தோம். தூக்கம் வராவிட்டா ஓதுற துவா என்ன, எலும்பினா என்ன துவா ஓதுறது, ஷைத்தானுடைய குளறுபடியின் பொழுது என்ன துவா ஓதணும் என்ற விடயங்கள் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் இஸ்லாத்தையும் சரியாக விளங்கி அதன்படி அமல் செய்து முழு உம்மத்துக்கு தாவத் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் ஸகதிக வன் நார். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.